Taste the Daily. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலில் இந்த வாய்ப்பை அழகிய அவங்களுக்கு முதலில் எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது கடலூர் மாவட்டமும் மற்றும் தொழில் என்றால் அநேகமாக ஒரு தொழில் செய்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது என்றால் கடலூர் மாவட்டம். உதாரணத்துக்கு விருத்தாசலத்தை பொறுத்தவரை ரிஃப்ராக்டரி செராமிக், பண்ருட்டி என்றால் முந்திரி மற்றும் சிப்காட் என்றால் கெமிக்கல், ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி, கோஸ்ட் இருக்கிறதுனால நம்ம ஷிப் பில்டிங், கோஸ்ட்டு, என்எல்சி இருக்கிறதுனால அதுக்கு சப்ளைஸ், இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி மற்றும் பலதரப்புக்கான தொழில் செய்வதற்கான வாய்ப்பு உள்ள மாவட்டம் ஒன்று நம்ம கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் இன்னும் பின்தங்கிய மாவட்டமாக நம்ம கடலூர் மாவட்டம் கருதப்படுகிறது. ஒரு அவங்க ஆட்சியை சொல்லப்போனால் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் கொண்டு வந்த ஆட்சி நம்ம ஆட்சி சார். அதில் இருந்த சுகம் நிறைய கண்டு நாங்கள் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். சில கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கை பேரிடர்களால் அதிகம் பாதிக்கப்படுகிற மாவட்டம் என்றால் அது கடலூர் தான். அம்மாவுடைய ஆட்சியில் தான் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அந்த தானியக்கு போயெல்லாம் கிடைச்சது. அது இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடைக்காத ஒரு நல்லதை செஞ்சு கொடுத்தீங்க. அந்த நேரத்தில் மழைனாலும் அடிக்கடி இருக்கிறதுனால நம்ம டிஎன்ஏஆர்சி ஒரு ஆர்டர் போட்டாங்க மல்டி இயர் டாரிஃப் ரைஸுக்கு 776 கோடி 5 வருஷம் கடலூருக்கு அலோகேட் ஆச்சு கேபிட்டலுக்கு. அதாவது உங்கள் ஆட்சி நம்ம ஆட்சியில் கொண்டு வந்த யூஜி கேபிள் 8 சப்ஸ்டேஷன், ஏன்னா இபி ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் எத்தனை சப்ஸ்டேஷன் வந்ததுங்கிறது தெரியும், யூஜி கேபிள் என்ன ஸ்டேஜில் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இது எல்லாம் சொல்லி காட்டியும் மின்சார வாரியம் 476% நம்ம ஃபிக்ஸட் சார்ஜஸ் உயர்த்திருக்காங்க. இது சிறு தொழிலுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு எங்களை பொறுத்தவரை. அது மட்டும் இல்லை, கடலூரை பொறுத்த வரைக்கும் முனிசிபாலிட்டியிலேருந்து கார்பரேஷன் ஆயிடுச்சு. வருஷம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு எல்லாமே ஏறுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷன் போனால் எக்ஸ்ட்ரா ஒன்றுமே வரல. ஆனால் இந்த நிலைமையில் எங்களுக்கு வர ஃபிக்ஸட் இன்கம்மை வச்சு நாம் எப்படி ஒரு இன்க்ரீஸ் செய்து குப்பை வரி அதெல்லாம் ஒரே நேரத்தில் கட்டுறதுங்கிறது சிறு தொழிலுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வசூலிக்கிற வரியை ஒரு ஹராஸ்மெண்ட் இல்லாமல் வசூலித்தால்தான் நிம்மதியாக நாங்கள் தொழில் செய்ய முடியும். ஏன்னா அதுதான் அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் உங்கள்கிட்ட இருந்தது, அதை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்னொன்று, எல்லாரும் சொல்லபடி இன்றைய தினம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு இருக்கிறது. எதுனாலும் இப்போ அது கொண்டு இருக்கிறது. ஆனால் அதற்கான, ஏன்னா நம்ம பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு இருக்கோம், வேலை வாய்ப்புகள்லாம் அது இருந்த மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்களுக்கு தான் கிடைக்கிது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நமது மாவட்டத்தில் முன்னுரிமை கொடுத்தால் நிச்சயமாக நமது மாவட்டத்தில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். அடுத்தது, நாங்கள் நகரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டை மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வேலைக்கு வரவங்களாம் நாங்கள்லாம் நார்த் இந்தியன்ஸ் நம்பி யாருமே இல்லை, எல்லாம் லோக்கல் ஆளை நம்பி தான் இருக்கோம். எங்களுக்கு வேலைக்கு ஆளுங்க வரணுன்னா அவங்க எல்லாம் அந்த ஃப்ரீயாக பஸ்ஸில் இல்லை டூ வீலர் அந்த மாதிரி தான் வராங்க. பஸ்ஸில் ஆள் வரணுன்னா பஸ்ஸை வெளியூர் எல்லாமே லோக்கலில் உள்ளவங்க. இப்போ அவங்க பஸ் ஸ்டாண்டை மாற்றி ஊருக்கு வெளியில் எங்கே வேணாலும் வச்சாலும் டூ வீலரை கொண்டு போய் அவங்க வச்சுட்டு தான் வர முடியும். அப்போது ஊரில் எவ்வளோ டிராஃபிக் ஜாம் அதிகமாகும்னு உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இதை எப்படி நல்ல முறையில் கொண்டு வரணும் என்று உங்களுடைய ஆலோசனைகள் தேவை. அடுத்தது, நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் கடலூரில் கடற்கரை நேச்சுரல் ஹார்பருக்கு தகுதியான இடம். அதனால் ஃபிஷிங் இண்டஸ்ட்ரீஸுக்கும் நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஹார்பர் அந்த மாதிரிலாம் இருக்கிறது, அதுவும் கொஞ்சம் முன்னுரிமை எடுத்து செய்ய வேண்டும் என்று எங்களது கோரிக்கையாக இருக்கிறது. இன்னொன்று, நம்ம ஊரில் சிப்காட் இருக்குது, என்எல்சி எல்லாம் இருக்குது. மற்ற ஊர்லலாம் போனோம்னா லோக்கல் ஆளுங்களை வச்சு தான் வேலை வாங்குறாங்க. ஆனால் இங்கே முன்னுரிமை லோக்கல் ஆளுக்கு கிடைக்கிறது இல்லை, வெளியாளுங்க தான் பண்ணுறாங்க. ஆன்சிலரிக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டும் கிடையாது. இதனால் லோக்கல் வேலை வாய்ப்புக்கும் எப்படியாவது ஒரு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அதையும் கேட்டுக்கிறோம். இன்னொன்று, புதுசாக இப்போ இந்த பிளான் அப்ரூவலுக்கெல்லாம் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது வீட்டுக்கு 15 ரூபா சதுர அடிக்கு, கமர்ஷியல் பில்டிங்க்கு 18 ரூபா, சிறு தொழிலுக்கு இண்டஸ்ட்ரியல் பில்டிங்க்கு 24 ரூபா சதுர அடிக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டீப் இன்க்ரீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் போது புது இண்டஸ்ட்ரி வருவதற்கு மிகவும் கடினம். மற்றும் இதுக்கு பேங்க் லோனும் எங்களுக்கு கிடைக்காது.
அதனால் தொழில் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் நிச்சயமாக அது குறைய வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்ம ஆட்சியில் மானியமெல்லாம் ஈஸியாக வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி எந்த ஸ்கீம்னாலும் 2 வருஷம் மேலே சப்சிடி எல்லாம் நிலுவையில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது அரசு திட்டங்களில் ஃப்ரண்ட் எண்ட்லேயே கொடுக்குறாங்க மானியம். அது கொடுத்தால்தான் அவர்களால் தொழில் தொடங்க முடியும். இன்றைக்கி அதுக்கும் சேர்த்து வட்டி கட்டிட்டு ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, தொழிலில் நம்ம அமைச்சர் இருக்கும்போது டிக்கில் 6% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்லாம் கொடுத்து தொழிலை மேம்படுத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதுவும் இல்லை. அதனால் தொழில் வளர்ச்சி அடைவது மற்றும் புது தொழில் வளர்வது நமது மாவட்டத்தை பொறை மிகவும் கடினமாக இருக்கிறது. அதனால் அது நீங்கள் சொன்ன மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் புது தொழில்களுக்கு வளர்ச்சி வரும் திட்டமாக தாங்கள் ஒரு ஆவணம் செய்தீர்கள் என்றால் மிகவும் எங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த வாய்ப்புக்கு நன்றி, மிகவும் நன்றி.